இந்தியா வர்சஸ் பங்களாதேஷோட ஏஷியா கப் மேட்ச் வந்து நேற்று நடந்துச்சு சூப்பர் 4ல. பங்களாதேஷ் வந்து டாஸ் வந்து வின் பண்ணாங்க, பவுல் பண்ணணும்னு சொல்லி சூஸ் பண்ணாங்க. இந்தியா பேட்ஸ்மேன்ஸ் வந்து களத்தில் இறங்கினாங்க. அபிஷேக் சர்மாவும் சுபமன் கில்லும் தரமான ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பார்ட்னர்ஷிப் கொடுத்தாங்க. ஸோ 77 ரன்கள் வந்து பார்ட்னர்ஷிப் பிடிச்சாங்க. 6 ஓவர்கள் வந்து இது வந்து செமையாக விளாண்டாங்க. சுபமன் கில் வந்து தன்னோட விக்கெட்டை வந்து இழந்தார் 29 ரன்கள் இருக்கும்போது. ஸோ 19 பால்களில் அபிஷேக் சர்மா வழக்கம் போல வந்து அவரோட பிளே வந்து ஒரு பக்கம் விளாண்டுட்டே இருக்க, சிவன் துபே வந்து இறங்கினாரு, அவுட் ஆகிட்டு போயிட்டாரு. சூரியகுமார் வந்து இறங்கினாரு, அவுட் ஆகிட்டு போயிட்டாரு. ஹார்திக் பாண்டியா அதுக்கப்புறம் அவங்க இறங்கினாரு. ஸோ இவங்க 2 பேருமே வந்து களத்தில் இருந்தாங்க. அபிஷேக் சர்மாவும் ஹார்திக் பாண்டியாவும் சூப்பராக விளாண்டாங்க. அபிஷேக் சர்மா தரமான 5 சிக்ஸ் அடிச்சாரு. வேற லெவல் இருந்து பார்க்கறதுக்கு. ஹார்திக் பாண்டியா அவருக்கு வந்து சப்போர்ட்டிவா இருந்துட்டு இருந்தாரு. ஸோ அந்த டைம்ல பாத்தீங்க அப்படின்னா அபிஷேக் சர்மா வந்து 112 ரன்கள் இந்தியா ஸ்கோர் பண்ணிருக்கும் போது தன்னோட விக்கெட்டை வந்து இழந்தாரு. ஸோ 75 ரன்கள்ல வந்து 37 பால்கள்ல வந்து அந்த ரன் வந்து அட்டைன் பண்ணாரு. ஸோ அதுல வந்து 5 6ம் 6 4ம் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் திலக் வர்மா வந்து களத்துல இறங்கினாரு. அவரும் வந்து சரியா விளையாடல, அவுட் ஆயிட்டாரு. அக்சர் பட்டேல் வந்து ஹார்திக் பாண்டியாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாரு. ஹார்திக் பாண்டியா தரமான ஒரு 4 நான்கள் வந்து அடிச்சாரு. ஸோ அது வந்து சூப்பரா இருந்துச்சு. 29 பால்கள்ல 38 ரன்கள் அடிச்சாரு. அக்சர் பட்டேல் வந்து பாத்தீங்க அப்படின்னா 15 பால்கள்ல 10 ரன்கள் தான் அடிச்சிருந்தாங்க. ஸோ இந்த பேட்டிங் எக்ஸ்பெரிமெண்ட் எதுக்கு பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கன்ஃபியூஷனா வந்து மாத்தி மாத்தி இறக்கிட்டு இருந்தாங்க. சிவம் துபே வந்து ஒன் டவுன் இறங்கியிருந்தாரு. ஏன் சஞ்சு சாம்சன் வந்து இறங்கல அப்படிங்கிறதும் தெரியல. சஞ்சு சாம்சன் கடைசி வரைக்குமே இறங்கல. ஸோ அதுவுமே வந்து யோசிக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ எதுக்கு இந்த வந்து ஆர்டர் வந்து ஆல்டர் பண்ணிட்டே இருக்காங்க அப்படிங்கிறதும் புரியல. ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடைசியாக இந்தியா ஸ்கோர் பண்ணது வந்து 168 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க. 6 விக்கெட்டுகள் இழப்புக்கு. ஹார்திக் பாண்டியாவும் அபிஷேக் சர்மாவும் கை கொடுத்தனால இந்த ஸ்கோர் வந்துச்சு. ஸோ அதனால வந்து டீசெண்டான ஒரு ஸ்கோர் வந்து 20 ஓவர்ஸ் வந்து செட் பண்ணாங்க இந்தியா. இதுக்கப்புறம் வந்து பங்களாதேஷ் வந்து களத்தில் இறங்கினாங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸான சைஃப் ஹசான், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தன்ஜித் ஹசான், இவங்க 2 பேருமே பங்களாதேஷ் டீமில் இறங்கினாங்க. சைஃப் ஹசான் சூப்பராக விளாண்டாருங்க. தன்ஜித் ஹசான் பார்த்தீங்க அப்படின்னா பங்களாதேஷ் வந்து 4 ரன்கள் இருக்கும்போதே ஃபர்ஸ்ட் விக்கெட் வந்து இழந்துட்டாங்க. ஜஸ்பிரீத் பும்ரா பவுலில் சூப்பரான ஒரு பவுலிங் வந்து போட்டார் ஜஸ்பிரீத் பும்ரா. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உசைன் எமான் வந்து நின்னாரு. ஸோ அவங்க 2 பேர் பார்ட்னர்ஷிப்பும் கொஞ்சம் நல்லா வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து 46 ரன்கள் பங்களாதேஷ் இருக்கும்போது உசைன் எமானும் வந்து அவரோட விக்கெட்டை வந்து இழந்தாரு குல்தீப் யாதவ் பவுலிங்கில். ஸோ பவுலிங் வந்து தரமாக பண்ணாங்க இந்தியன் டீம். வேற லெவலில் பண்ணாங்க, சூப்பராகவே பண்ணாங்க. ஹார்திக் பாண்டியா வந்து சூப்பராக போட்டாரு, ஜஸ்பிரீத் பும்ரா சூப்பராக போட்டாரு. ஸோ ஜஸ்பிரீத் பும்ரா 2 விக்கெட் எடுத்தார், வருண் சக்கரவர்த்தி 2 விக்கெட் எடுத்தார், குல்தீப் யாதவ் 3 விக்கெட் எடுத்தாங்க, அக்சர் பட்டேல் 1 விக்கெட் எடுத்தாங்க. ஸோ இவங்க எல்லாருமே வந்து கை கொடுத்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா குல்தீப் யாதவோட பவுலிங் ஸ்பெல் வந்து சூப்பராக இருந்துச்சு. 4 ஓவரில் 3 விக்கெட் எடுத்து 18 ரன்கள் தான் கொடுத்தாரு. வருண் சக்கரவர்த்தி அவர்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 ஓவரில் 2 விக்கெட்டுகள் கொடுத்து 29 ரன்கள் எடுத்தாங்க. ஸோ பவுலிங் வந்து செம்மையாக வந்து கை கொடுத்துச்சு. சூரியகுமார் யாதவோட ரன் அவுட்டும் வந்து சூப்பராக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. தரமான ஒரு வந்து ஃபுல் த்ரோல ஒரு ரன் அவுட் அடிப்பாரு. ஸோ அது வந்து நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ஸோ இதனால பார்த்தீங்க அப்படின்னா பங்களாதேஷ் பேட்ஸ்மேன்ஸ் மித்த யாருமே வந்து கை கொடுக்காதனால சைஃப் ஹசான் மட்டும்தான் வந்து நல்லா விளாண்டாரு. 51 பால்கள்ல 69 ரன்கள் அடிச்சாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பங்களாதேஷ் கம்ப்ளீட்டாகவே சுருண்டுட்டாங்க 127 ரன்னுக்கு. ஸோ அதனால இந்தியா வந்து 41 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாங்க. ஸோ டாப் ஆஃப் த பொசிஷன்ல இருந்த இந்தியா கண்டினியூஸாக டாப் ஆஃப் பொசிஷன்ல இருந்து ஃபைனலுக்கு போயிருக்காங்க இப்போ ஏஷியா கப்ல. பங்களாதேஷ் வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் வந்து இன்னைக்கு போயிட்டு இருக்கு. ஸோ ரெஸ்ட் இல்லாமல் பங்களாதேஷ் விளாண்டுட்டு இருக்காங்க. ஸோ யார் ஜெயிக்கிறாங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ பாகிஸ்தான் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கோர் வந்து சூப்பராகவே செட் பண்ணிக்காங்க பங்களாதேஷுக்கு. ஸோ 135 ரன்ஸ் வந்து செட் பண்ணிக்காங்க பங்களாதேஷுக்கு. யார் இந்தியா கூட ஃபைனல் விளாடுறோம் வெயிட் பண்ணி பார்ப்போம். கிரிக்கெட் அப்படியே தெரிஞ்சுக்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மட்டை பந்து இன்சைட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.